வணக்கம் நண்பர்களே! தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம தமிழ் நம்ம சிபிக்காக உள்ள தீர்க்கறதுக்காக உள்ள வேண்டுதல அப்படியே செலுத்திறாங்கன்னு சொல்லலாம். கையில தீச்சட்டி எடுத்து தீ மிதிக்கிறாங்க. இத பார்த்து அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. கணேசன், வெண்பா இவங்க எல்லாம் நம்ம தமிழுக்கு இப்படி செய்யறத பார்த்து நம்ம சிபிக்கு கூட ஆச்சரியம். என் மேல இவ்வளோ பாசம் இருந்தா எனக்காக என்ன நான் நல்லா இருக்கிறதுக்காக, என் கல்யாணம் நடக்கிறதுக்காக உள்ள பரிகாரத்த செய்ய நேரம், எனக்காக தமிழே இவ்வளோ தூரம் தீ மிதிச்சு, தீச்சட்டி எடுத்து பண்ணுறான்னா, அவ கண்டிப்பா என் மனைவியா வர்றதுக்கு தகுதி தான் அப்படின்னு நம்ம சிபியே வாயடைச்சு போற அளவுக்கு நம்ம தமிழ் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இத பார்த்து ஜனகமா இந்த வீட்டுக்கு அ மருமகளா வரத்துக்கு தகுதி நம்ம சிபிக்கு மனைவியா வரக்கூடியவ தமிழ் தான். அப்படிப்பட்ட முடிவ எடுக்குறாங்க. இத பார்த்து அரண்டு போய் நிக்கிறாங்க கணேசன். அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செம பரபரப்பு கட்டமா நம்ம சமீதா அந்த தீச்சட்டிய எடுத்து பார்க்குறாங்க. கையெல்லாம் பொக்குது. எனக்கு இத தூக்கவே முடியல. நான் பண்ண முடியாது இந்த பரிகாரத்த அப்படின்னே விட்டுறாங்க. என்ன சமீதா, நீ இவ்வளோதான் தமிழ் அத்தாங்கூட வச்சிருக்க பாசமா, இந்த சிபி அத்தாங்கூட வச்சிருக்க பாசமா அப்படின்னு அந்த இடத்துல வெண்பா கேட்குறாங்க. அப்போ நீயே எடு அப்படின்னு சொல்ல நேரம் வெண்பா எடுக்கிறாங்க. ஐயையோ, இது இந்த சுடுது, ரொம்ப சுடுது, இதை நான் தூக்கவே முடியாது. ஏதாவது இந்த பரிகாரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சின்ன இதாட்டு பண்ண வைக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஜனகமாட்ட கேட்குறாங்க. இது சாமிக்கு பண்ணக்கூடிய பரிகாரம், இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும். அதனால அத ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நேரம், இத யாராவது பண்ணுனா தான் நம்ம சிபிக்கு இருக்க தத்து இது நீங்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ இதை யார் பண்ணலாம் அப்படின்னு இருக்க நேரம், நம்ம தமிழ் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் பண்ணுறேன், இது என்னால் முடியும் அப்படின்னு வராங்க. என்னடா இவ நம்மளால் பண்ண முடியாத, இவ என்ன பண்ண போறா அப்படின்னு வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம தமிழ் நினைக்கிறாங்க, இந்த சிபி சார் என் மேலே வச்சிருக்க பாசம் பொய் தான், அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கடி, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்துட்டு போட்டோம், நான் அவர் மேலே வச்சிருக்க பாசம் உண்மை, நான் அவருக்காக எதையும் செய்வேன், அவர் கூட நான் சேர்ந்து வாழ தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் அவர் பொய்யா என்ன நடிச்சிட்டு இருக்காரு, எப்படியும் இருந்துட்டு போட்டோம், கடவுளே அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் நினைக்கிறாங்க. அதோட தீச்சட்டியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு கட கட கடனி சாமியை நினச்சிக்கிட்டு தீ மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குறாங்க கணேசன். அடடா, எல்லாம் குடிமுழுகி போச்சு, யாருமே பண்ண முடியாது, என் மகா வெண்பா கூட பண்ண முடியாத ஒரு பரிகாரத்தை இவ அசால்ட்டாக பண்ணிட்டாளே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. உடனே தீ மிதித்த பிறகு நம்ம தமிழுக்கு காலில் மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊற்றி வாங்க அப்படின்னு வரவேற்காங்க. அந்த தீச்சட்டியையும் கோயிலில் கொண்டு இறக்கி வச்சுறாங்க. அதோட நம்ம தமிழுக்கிட்ட நம்ம ஜனகம்மா பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய காரியத்தை யாராலையும் பண்ண முடியலை, ஆனால் நீ தான் பண்ணியிருக்கேனா, நீ தான் சிபிக்கு ஏற்றவ அப்படின்னு நான் முடிவெடுத்தது சரிதான் தமிழ், கண்டிப்பாக உனக்கும் சிபிக்குன்னா கல்யாணம் நடக்க போகுது, யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் எது வேணாலும் செஞ்சுட்டே போகட்டும், ஆனால் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடிய ஒரே தகுதி உனக்கு தான் தமிழே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கணேசன் எல்லார் முன்னாடியும் அடித்து சொல்லுறாங்க. இதை பார்த்து நம்ம கணேசன் வாயடைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வெண்பாவும் அப்படியே கதி கலங்கி நிற்கிறாங்க. என்ன, நான் இந்த சிபியா அத்தான் கூட நான் உயிரையே வச்சுருக்கேன், ஆனால் அந்த அத்தானுக்கு இவங்க வேண்டுதலாக பண்ண முடியலை, அப்போ தமிழ் பண்ணானா கண்டிப்பாக தமிழை தான் சிபியத்தான் கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கணேசன் இந்த தமிழை சாதாரண ஆளுன்னு எடை போடக்கூடாது, அவள் கண்டிப்பாக சிபிகை பொண்டாட்டி ஆயிடக்கூடாது, இந்த ஜனகம்மா ஆக்க வச்சிருவா, ஆனால் அதுக்காக நம்ம இவ்வளோ காலம் இவங்க வீட்டில் காவல் கிடந்த இந்த சொத்து பத்து எல்லாம் நம்ம சுருட்டிட்டு போனோன்னா, இந்த சிபி சக்கரவர்த்தியை என் பொண்ணு வெண்பாவை தவிர வேறு யாரையும் இவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு செக்கை வைக்கணும், அதுக்கு எந்த எல்லைக்கு போனாலும் நான் தயாராக தான் இருக்கேன், ஏற்கனவே சிபியோட அப்பனை இப்படி தான் ஆக்குனேன், ஆனால் அதே மாதிரி ஒரு நிலைமையில் இப்போ சிபியையும் ஆக்குறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கணேசன் அதிரடியாக ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம கணேசன் திட்டத்தை எல்லாம் நம்ம முறியடிக்க சவால் விடும் விதமாட்டு நம்ம தமிழ் கண்டிப்பாக யார் வேணாலும் ஏன் சிபியை ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கணேசனாலும் சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க.
அதே நேரத்துல சம்யுக்தாவுக்கு அன்னை இந்த தமிழு என்ன வந்து கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா, கடைசியில நான் வேண்டான்னு சொன்ன உடனே இப்போ சிபிக்கு போயிட்டா. நம்ம தமிழ் தயாரா நிக்கிறாங்க. யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணட்டு. ஆனா வந்து சிபிய வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அவன் என் மாமா பையன். அவனை வந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து தமிழ் உறுதியா இருக்காங்க. இங்க அடுத்ததா வந்து சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணக்கூடிய வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம சிபியும் தமிழை வந்து அவங்க ஜோடியா வந்து நிக்கிற பார்த்தோன்னா நம்ம ஜனகமா நினைக்கிறாங்க. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. அவ்வளோ அழகு. கண்டிப்பா நான் எடுத்த முடிவு சரிதான். கண்டிப்பா இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணமும் இதே வந்து கோயில்ல வந்து நல்லபடியா நடக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம மீனா கிட்ட வந்து நம்ம கணேசன் இறக்குறாங்க. தங்கச்சி, இனி நாங்க இந்த வீட்ல இருக்க போறதில்ல. இப்போ வந்து சிபிக்கு வந்து அத்தை கண்டிப்பா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. வந்து இந்த தமிழ் தான் வந்து மனைவியா வரப்போறா நீ அப்படின்னு வந்து சொன்னோன்னா, அது நடக்காது அன்னை. என் பையனுக்கு அவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நான் தான் வந்து முடிவு பண்ணுவேன். கண்டிப்பா வெண்பா தான் என்னோட மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நிற்க